அதே மாரி குண்டால் நேந்திரமாகட்டுங்க, தேனீ நேந்திரமாகட்டுங்க 2 வாழையிலயுமே பார்த்தீங்கன்னா, பூ முறிக்கிறது வந்து ஒரே மாரி தான் இருக்கணுங்க. எப்படின்னு சொல்றேன்னா, அதாவது இப்போ ஒரு 200 பூ ஒரே முட்டா வந்துச்சுன்னா, நம்ம 200 பூவுமே பார்த்தீங்கன்னா, ஒரே முட்டா வெட்டி விட்றோணுங்க. நம்ம வந்து பிச்சு பிச்சு வெட்டக்கூடாதுங்க எப்பவுமே. ஒரு 3 பூ வருது, 4 பூ வருது அப்படின்ட்டு போய் வாழைக்காட்டுல போய் நம்ம வெட்டிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஒரே முட்டா ஒரு 200 பூ சேர்ற வரைக்கும் விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் 200 பூ சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஒரே முட்டா அந்த 200 பூவையுமே அரைச்சு விட்டோம்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா விளைவிக்கிற போது ஒரு 200 தார் வெட்டி எடுக்கிற மாரி நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம குண்டால் நேந்திர வாழைக்காட்டுக்குள்ளேயே ஊடுபயிரா ஏதாவது வெள்ளாம பண்ணலாமான்னா பண்ணலாங்க. அதாவது தட்டைப்பயிர் ஊனி உள்ளாங்க. அது வந்து ஒரு நல்ல வருமானம் குடுக்குங்க. 2வது நம்மளோட தோட்டத்துக்கு நல்ல எருவுமாகுங்க வாழைக்காட்டுக்கு. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஊனி விட்டோம்னா ஒரு 3 மாசத்துல வந்து அது காப்புக்கு வந்துருங்க. ஏதோ ஓரளவுக்கு நல்லா விலை இருந்துச்சுன்னா, அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர வருமானத்த எடுத்து ஏதோ நம்ம வாழைக்காட்டுக்கு உரம் போடுறதுக்கோ, மத்த ஏதாவது வீட்டு செலவுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்குள்ள போட்டிருந்த தட்டச்செடி காப்பு நின்றதுமே பார்த்திங்கன்னா, நம்ம அப்பவே ரொட்டேட்டர் கூப்பிட்டு வந்து ஓட்டி விட்டுறலாங்க. நம்ம ரொட்டேட்டர் வந்து ஓட்டுறதுனால என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு இந்த தட்டச்செடியோட வேரு 2வது அந்த மேல இருக்கிற அந்த தலையெல்லாம் கட்டாயி